ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ட்ரிப் வந்திருக்கோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம். சாப்பாடு, சாம்பார், என்னது இது வெண்டைக்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி, துவையல், சாம்பார், அப்பளம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ திருவக்கரையில் இருக்க வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாமா? நாங்கள் ஆயுத பூஜை அன்றைக்கி தான் கிளம்பியிருந்தோம். ஒரு 12-12:30 கிளம்பியிருந்தோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில் யாருமே சாப்பிடல, பசிச்சிச்சின்னு ஒரு இடத்துல ஓரமாக நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் தூரம் நல்லா ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு கருப்பிட்டி கடை இருக்குல்ல, அங்கே வந்து நிப்பாட்டியிருந்தோம். அங்கே டீ, அதுக்கப்புறம் அல்வா எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். கூமாம்பட்டிக்கு வாங்க, அந்த மாதிரி வாங்க. என் தங்கச்சி கொஞ்சம் ஃபன் டாக்க போட்டிருப்பா. எனக்கு தான் வாயின்னு பார்த்தா அவங்க வீட்டில் அவளுக்கு எனக்கு மேலே ரொம்ப வாயாக இருப்பா. நாங்கள் மொத்தம் 3 ஃபேமிலியாக கிளம்பியிருந்தோம். அங்கே முன்னாடி பிளாக் கலர் கார் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இங்கே சைடில் ப்ளூ கலர் காரும் எங்கள் காரும். ஓகே, நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ சாமிக்கு தேவையான அந்த எலுமிச்சம்பழம், அந்த பூ, விளக்கு அதெல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த கோயிலோட வரலாறு கேட்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கோயிலில் இருக்க சாமி வந்து வக்ரகாளி. அவங்க வந்து ஒரு சாய்வான பொசிஷனில் தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. இந்த மயானக்காளியும் அப்புறம் இவங்க வக்ரகாளி, இவங்க 2 பேரையும் பார்க்கும் போது யார் ரொம்ப பயங்கரமாக நம்மளுக்கு தெரிவா? வெறும் அஃப்கோர்ஸாக நம்மளுக்கு வந்து மயானக்காளி தான் வந்து ரொம்ப கோபக்காரங்களாகவும் தெரிவாங்க. ஆனால் அவங்களோட ரொம்ப கோபக்காரவங்க தான் இந்த வக்ரகாளியாம். அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க இவங்க. நீங்கள் இவங்க வரலாறுலாம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். அவங்க இடது இல்லை வலது காதில் வந்து அவங்க ஒரு குழந்த மாதிரி அவங்க ஏதோ கர்ப்பப்பையெல்லாம் அவங்க வயிற்றுலேருந்து பிறக்காம கிழிச்சு எடுத்து அந்த காதில் வச்சுருக்க மாதிரி இருப்பாங்களாம். அவங்க பார்க்கவே சாய்வான பொசிஷனில் டிஃப்ரெண்ட்டாக அழகான முகத்துலேயும் இருப்பாங்க. பாருங்கள், நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ கிராண்டான மேனர்லலாம் இல்லை, ஆனால் இது ரொம்ப பெரிய கோயில். இந்த கோயிலை பார்க்கும் போதே ரொம்ப பழைய காலத்து கோயில் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சாயந்தரம் டைமில் தான் ஒரு 6 மணி 7 மணி இருக்கும், அந்த மாதிரி நேரத்தில் தான் போனோம். அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை. போனது எங்களோட சேர்த்து ஒரு 20 பேர் 25 அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. சரி வாங்க, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஹலோ கைஸ், வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால் நம்ம எடுக்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து இந்த கோயிலோட தேர் எடுக்கிறாங்களாம், பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கு. கோயிலில் எதுவும் விளாட்றதுக்குலாம் எதுவும் இல்லை போல. சின்ன பசங்க அம்மா ஒன்றும் சின்ன குழந்தை நினைப்பு, விளாட்றதுக்கு ஒன்றும் இல்லை. கோயிலில் எதுக்கு வருவாங்க? விளாடியா வருவாங்க. இங்கே தான் அந்த பூசணிக்காலெல்லாம் விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த எலுமிச்சம்பழம்லாம் பிழிஞ்சு எலுமிச்சம்பழம்லாம் விளக்கு ஏற்றுவாங்களே, அந்த மாதிரி இங்கே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சாமி கிட்ட வந்தாச்சு, அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி பேச்சு கேட்போமா? ஆனாலும் எடுக்க தான் ஆரம்பிக்கிறோம். இது இங்கே மெயின் சாமி. இதோட நம்ம சுற்றி பார்த்தோன்னா நிறையா இன்னும் இந்த கோயிலே நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம்.